Hi students, I am Dilip Babu, Summer Max, class 10th, exercise 3.2. Find GCD of the given polynomials. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x³ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இப்போ இது ஒரு பாலினாமியல். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x power 4 plus 3x cube minus x minus 3. சரிங்களா? செகண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அதை g of x அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். x cube plus x square 5x then 3. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது g of x-ஐ f of x-ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ g of x-ஓட வேல்யூவை நம்ம வெளியே எழுதிக்கலாம். x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x³ மைனஸ் எக்ஸு மைனஸ் 3. ஃபஸ்ட்டு பார்ட்டு இங்கே என்ன பாருங்கள், டிவைடு வெளியே x³ இருக்குது. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. எக்ஸ் பவர் 4-ஐ x³ டிவைட் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 1 அதுதான். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் பவர் 4-க்கு அதை x³ டிவைடு. ஸோ அப்போ x³ கேன்சல், நமக்கு பேலன்ஸ் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த எக்ஸை நம்மளுடைய கோஷன்ட்டில் போடுறோம். தென் ஆஃப்டர் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், ஆல் த எலமெண்ட்ஸ். இப்போ x³ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4. அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x³ பேஸ் என்ன ஆடிங் த பவர், அந்த ரூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம், மைனஸ் 5x². அடுத்தது இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 3x. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இது சிம்பிளை பண்ணலாம். ரெண்டுமே பாசிட்டிவ்க்கு, அப்போ சிம்பிள் மாற்றலாம். கீழே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் கொடுங்க. ஸோ இப்போ எக்ஸ் பவர் 4 கேன்சல். இங்கே x³ நெகட்டிவில் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ 3x³ ஒரு x³ மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்கள், 2x³. இங்கே ப்ளஸ் 5x² இருக்குது, இங்கே x² இல்லை, அதனால் அதை அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே மைனஸ் 3x, இங்கே மைனஸ் x இருக்குது. அப்போ ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் 4x. அடுத்த நம்பர் என்ன இருக்கு பாருங்கள், மைனஸ் 3. இதோ அதை இங்கே இருக்கு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், வெளியே x³ இருக்குது, இங்கே டிவைடில் 2x³ இருக்குது. அப்போ இது ஸ்டெப் நம்பர் 2. என்ன ஸ்டெப்னா, இந்த 2x³ x³ டிவைட் பண்ணுங்கள். 2x³ டிவைட் பை x³. அப்போ x³ கேன்சல். இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 2. அந்த 2-வை ப்ளஸ் 2 இல்லையா, இந்த பாருங்கள் ப்ளஸ் 2. இப்போ இந்த ப்ளஸ் 2-வால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x³. ஸோ இப்போ இந்த 2x² மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2x². 2ன்றது 10ஓட மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் 10x. 2வை 3ஓட ப்ளஸ் 6. அடுத்தது சிம்பிள் மாற்றலாம், ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அதனால் மைனஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 5x² 2x² மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்கள், 3x² ப்ளஸ் 10x ஆகிடுது. அப்போ 10xலேருந்து 4x மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் 6x. அதுக்கடுத்தது இது மைனஸ்ஸு, இது மைனஸ், ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் 9. இதில் 3x² ப்ளஸ் 6x மைனஸ் 9 இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமும் 3ஆல் டிவைட் ஆகும் இல்லையா, அதனால் 3ன்ற எலமெண்ட் மட்டும் காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 3 காமனாக எடுத்துட்டால் பேலன்ஸ் x² ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போ உங்களுடைய ரிமைண்டர் 0 வரல. இப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை உங்களுடைய g of x வெளியே இருக்கு இல்லையா, இதை டிவைட் பண்ணணும் அகெயின். அப்போது x² இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே வெளியே போட்டலாம், 2x மைனஸ் 3 டிவைட் உங்களுடைய g of x வேல்யூ x³ ப்ளஸ் x² minus 5x plus 3.
இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 உள்ள இருக்குல்லையே அந்த வேல்யூ போல் எக்ஸ் க்யூபு டிவைட் பை வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸு இங்கே கோஷனில் போடலாம். இந்த எக்ஸால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x. அதுக்கடுத்தது சிம்பிள் மாற்றலாம். ப்ளஸ் ஸோ இப்போ எக்ஸ் க்யூப் கேன்சல். மைனஸ் 2x ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆயிடுச்சு இல்லையா. மைனஸ் 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2x. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 3 இருக்குது, அப்படியே இருக்கலாம். இப்போ அகெயின் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே கட் ஆகிடுச்சுன்னா -1. அந்த -1 இங்கே போடலாம். -1 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ டோட்டலாகவே கேன்சல் ஆகிடும். 0 நமக்கு ரிமைண்டர் 0 வந்துடுது. ஸோ அப்போனா நம்மளுடைய டிவிடெண்ட் வேல்யூ இது இருக்குது இல்லைங்களா, இது அந்த சம்முடைய ஆன்சர். அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.